India First Life guaranteed pension planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு கீயா அமையுமா இல்ல இதுவும் ஜஸ்ட் another promise on paper வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு non-linked, non-participating individual savings deferred annuity plan. இதோட சில key features பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 annuity options கொடுத்திருக்காங்க சூஸ் பண்றதுக்கு. அண்ட் உங்க நாமினியோட ஃபியூச்சருமே நீங்க செக்யூர் பண்ணலாம் பிகாஸ் உங்களுடைய பர்ச்சேஸ் பிரைஸ் அவங்களுக்கே ரிட்டர்ன் ஆயிடும் இன் கேஸ் ஆஃப் டெத். அண்ட் ஆல்சோ லிமிட்டட் டேர்ம்க்கு நீங்க பே பண்ணாலே லைஃப் லாங் annuity பே அவுட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இல்ல சிங்கிள் இல்ல ஜாயிண்ட் லைஃப் annuity கூட உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கலேட்டிங் லைஃப் annuity சூஸ் பண்ணீங்கன்னா growing annuity income every year நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இதுல 20 critical illnesses அகைன்ஸ்டா கவர்டாவும் இருக்கலாம். உங்களுடைய பர்ச்சேஸ் பிரைஸை ட்ரீட்மெண்ட் காஸ்ட்க்கு தேவைன்னா நீங்க வந்து ரிசீவ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல டெத் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட் இது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணியிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அதுலயுமே சிங்கிள் லைஃப் அண்ட் ஜாயிண்ட் லைஃப்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லயுமே டிஃபரிங்கா இருக்கும் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியமை நீங்க வந்து ஃபிளெக்சிபிளா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆனுவலி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி இல்ல மந்த்லின்னு உங்க கன்வீனியன்ஸ்க்கு சூஸ் பண்ணி பே பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சப்போஸ் unfortunately in the event of death or diagnosis of a critical illness இந்த பிளான் உங்களுக்கு உங்களோட பர்ச்சேஸ் பிரைஸை ரிட்டர்ன் பண்ணி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை என்ஷூர் பண்றாங்க. அண்ட் டிஃபர்மெண்ட் பீரியட் ப்ரீமியம் பேயிங் டேர்மோட மேட்ச் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் அதே நேரத்தில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல ப்ரிடிக்டபிலிட்டியும் கொடுக்குறாங்க. இதுல ஃபிளெக்சிபிளான annuity பே அவுட் ஃப்ரீக்வன்சியுமே இருக்கு. உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து உங்க annuity பே அவுட்ஸை மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி ஒரு ஆனுவலி எப்போ ரிசீவ் பண்ணணும் நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி லோன்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் ஸ்டில் ஒன்லி டியூரிங் த டிஃபர்மெண்ட் பீரியட் தான் இது அவைலபிளா இருக்கும். அண்ட் இவங்க கொடுக்குற annuity payouts fully taxable as per prevailing income tax laws. அண்ட் இதோட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆக்சுவலி இல்லிக்விட் தான். ஏன்னா இதுல வந்து ஃபண்ட்ஸ் வந்து லிமிட்டிங் ஆக்சஸ் தான் கொடுக்குறாங்க இன் எமர்ஜென்சிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சு தான் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இந்த பாலிசியோட சர்டன் ஆஸ்பெக்ட்ஸை நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசியை பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இந்த அனலைசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாலிசி ப்ராஷரோட ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போறோம். பேசிக்கலி இதோட ரிட்டர்ன்ஸோட ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் த பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் given in the policy brochure. ஸோ இங்க ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 55-year-old இண்டிவிஜுவல் பிளான் ஆப்ஷன் சி அதாவது லைஃப் annuity with return of purchase price on death வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. annual premium 2 lakhs for 10 years. அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 20 lakhs. டிஃபர்மெண்ட் பீரியடும் 10 years சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 11th year எண்ட்ல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகும்னா இவரோட லைஃப் டைம் annuity அதாவது 1,70,178 rupees per year continuing until death. அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years நம்ம அசியூம் பண்ணா கூட நாமினிக்கு அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் 20 lakhs திரும்பி ரிட்டர்ன் ஆகும். இந்த கேஷ் ஃப்ளோ படி நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணோம்னா 5.37% வருது as per the policy's maturity calculator. இந்த ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் கூட உங்களுக்கு டிப்பிக்கலி போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் இதை விட ஹையராகவே கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சிமிலர் டைம் ஹாரிசான் வச்சு பார்த்தீங்கன்னா. அண்ட் மோர் ஓவர் இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸும் பார்த்தீங்கன்னா லாக்டனாக இருக்கிறதுனால இன் கேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிஸில் கூட உங்களுக்கு சிக்னிஃபிகண்டாக லிமிட்டிங் லிக்விடிட்டி தான் இருக்கு. ஸோ இந்த பிளான் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கொடுத்தாலுமே ரெண்டு விஷயத்தில் அன்புண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒன்று ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ உங்களுக்கு பெட்டர் ஈல்ட் அண்ட் லிக்விடிட்டி வேணும்னா இதை விட சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. அதை தான் நம்ம வந்து இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் மூலமா கம்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சேம் எக்ஸாம்பிளோட இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் இருந்த ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண போறோம். அதாவது அங்கே இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி அந்த ப்ரீமியம் யூஸ் பண்ணாங்க. பட் இங்கே இந்த ப்ரீமியமை நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். அதாவது இன்சூரன்ஸ்க்கு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வருதா, ரிசல்ட் வருதான்றதை பார்க்க போறோம். ஸோ லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம் வித் sum assured of 20 lakhs for a 10-year policy term. இதுக்கு annual premium பார்த்தீங்கன்னா just 32,200 தான் annually. இப்போ ஒரிஜினல் 2 lakh premium கம்பேர் பண்ணா இங்க 1,67,800 rupees இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதை நீங்க ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியடுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இந்த ஆவரேஜா நீங்க கால்குலேட் பண்ணா கூட at the end of 10 years உங்க ப்ரீ டாக்ஸ் கார்பஸ் 32.98 lakhs க்ரோ ஆகிருக்கும். ரிடீம் பண்ணும்போது போஸ்ட் டாக்ஸ் கார்பஸ் அதாவது கேபிட்டல்
கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்ளை ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 31.11 lakhs வருது. ஸோ ஈக்விட்டி ஃபண்டோட டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கார்பஸை தென் திரும்பி ஒரு 7% per annum yield கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரீஇன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆனுவல் விட்ராவல் ஆஃப் 1.70 lakhs மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸோ அந்த ஆன்விட்டி பே அவுட்க்கு ஃபார் ஃபேர் கம்பேரிசன் அப்போ ஸ்டில் பை த ஏஜ் ஆஃப் 85 இதோட கார்பஸ் 52.32 lakhsக்கு க்ரோ ஆகியிருக்கும். அப்போ இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 7.28% வருது. இது இந்த பென்ஷன் பிளான் பாலிசியோட 5.37% ஐஆர்ஆர் கம்பேர் பண்ணால் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர்னே சொல்லலாம். அண்ட் இதோட கூடுதல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ், லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆனால் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் உங்களுக்கு லோ ரிட்டர்ன்ஸ், ரிஜிட் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிமிட்டட் யூட்டிலிட்டி இருக்கிறதுனால ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இது ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த DIY ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணல, பட் ஆல் த சேம் சுப்பீரியர் ஃபினான்ஷியல் அவுட்கம்ஸ்மே டெலிவர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேரண்டீட் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த நேம்ல இம்ப்ளை பண்ற மாதிரி இந்த பாலிசியில் அதாவது கேரண்டீட் பென்ஷன் பிளான் அப்படின்னு இவங்க சொல்றது என்ன இருக்குன்னா த்ரூ அவுட் ரிட்டையர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா இதோட பிளான் ரிட்டர்ன் நம்ம அனலைஸ் பண்ண என்ன தெரியுது? த பிளான் ரிட்டர்ன்ஸ் ஆர் மாடஸ்ட். ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் நீட்ஸ்க்கு ரொம்ப லெஸ் சூட்டபிள் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட ரிஜிட் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல வருதுன்னா அதுக்கு அக்காமடேட் பண்ற அளவுக்கு இட் லீவ்ஸ் லிட்டில் ரூம். அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. மோர் ஓவர் என்டையர் கார்பஸ்மே லாக்டன்னா இருக்கு. ஒன்லி ஆன்விட்டி பே அவுட் தான் அலோட். ஸோ நம்ம இன்வெஸ்டர் அமௌண்ட்க்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ இந்த கேரண்டீட் ஆன்விட்டின்றது அடிக்குவேட்லி நம்மளுக்கு கம்பன்சேட் பண்ணல ஃபார் த லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லோவர் ஈல்ட். இது ஏன் ஒர்க் ஆகாதுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து மற்ற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ணால் அவ்வளோ காம்படிட்டிவா இல்லை. லாக்ட் இன் கார்பஸ் லிக்விடிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அண்ட் எமர்ஜென்சிஸ் இல்லை சேஞ்சிங் நீட்ஸை டீல் பண்ற அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. அண்ட் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பர்சனலான விஷயம். எல்லாருக்குமே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் பென்ஷன் பிளான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக கன்சிடர் பில்டிங் யுவர் ஓன் கார்பஸ் பை ரெகுலர்லி இன்வெஸ்டிங் இன் அ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. அதில் ஈக்விட்டி ஃபார் லாங் டேர்ம் க்ரோத் அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து மற்ற அசட் கிளாஸுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் டிசைர்ட் கார்பஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணக்கு அப்புறமா அதுக்குள்ள ஒரு போர்ஷன் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ஸ்டெடி இன்கம்க்கு நீங்கள் அலோகேட் பண்ணிட்டு தென் ஒரு போர்ஷன் ஈக்விட்டிலையும் நீங்கள் அலோகேட் பண்ணலாம் டு கவுண்டர் இன்ஃப்ளேஷன். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்ரோச் உங்கள் கார்பஸ் வந்து உங்களை லைஃப் டைமுக்கு மட்டும் லாஸ்டிங்காக இருக்காது, பட் ஆல்சோ உங்கள் எவால்விங் நீட்ஸ்க்கு அடாப்டபிளாகவும் இருக்கவும் என்ஷோர் பண்ணும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.